அரசகுமாரர் மாருதி வந்து விட்டார். வைத்தியரே, என் மகனுக்கு உடனடியாக வைத்தியத்தை ஆரம்பியுங்கள். இவருக்கான வைத்தியம் என்னால் செய்ய முடியாது அரசமாதா. இவரை குணப்படுத்துவதற்கு வைத்தியர் சுசேஷனால் மட்டும்தான் முடியும். இன்று இரவு 7 மணிக்கு ஜெய் வீர ஹனுமான். நீங்க இங்க வந்து என் முன்னாடில ஒளிஞ்சுக்க பாக்குறீங்களா? உங்களுக்கு கேவலமா இல்ல? உங்க மரியாதையை நீங்க காப்பாத்திக்கிறது நல்லது. இது தெரியாம நான் சரவணனை கை நீட்டி அடிச்சேன் பாத்தியா? என் புத்திய செருப்பால் அடிக்கிறேன். இதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை ஆஷிகா. எனக்கு இவ்வளவு பார்க்கணும். இன்று இரவு 8:30க்கு கைராசி குடும்பம். இந்த வளையல் எடுத்துட்டு போய் அடமான வச்சு பணம் வாங்கிட்டு வாமா. உங்ககிட்ட தங்கம்னு சொல்லிக்க இந்த 2 வளையல விட்ட வேற எதுவுமே இல்லையே. இதை தவிர என்கிட்ட வேற வழியே இல்ல அண்ணி. இந்த ஃபாஸ்ட் பீட்டிங் பண்ற ஆளுங்கெல்லாம் இருக்காங்கல்ல, சரியான ஃப்ராடுங்க. ஃபால் பீட்டிங் பண்ற ஆளுங்க ரொம்ப ஏழையா இருக்கலாம் இல்லையா? நாம கேக்குற இவ்வளவு பெரிய நஷ்ட ஈடு அவங்களால எப்படி கொடுக்க முடியும்? அவங்க என்ன வேணாலும் படிக்கட்டும், எனக்கு ஏன் பணம் திரும்ப வந்தே ஆகணும். சொந்தங்கள் இன்று இரவு 9 மணிக்கு. ராணி, எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்லை. என் மனசுல ரொம்ப பயமா இருந்தது. உன்னால இந்த சூழல சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு நான் நினைச்சேன். எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் எல்லாரோட கோபத்தையும் போக்கிடுவேன். என்ன இது? டிஃபனா இல்ல விஷமா? டிஃபன் நல்லா தானமா இருக்கு. ஸ்கூல் மாஸ்டரோட பொண்ணுங்கிறதுனால உங்களுக்கு இவ்வளவுதான் சீர்வரிசை கிடைக்கும். இப்ப அடுத்தது நம்ம பெரிய இடத்து மருமக கிட்ட இருந்து என்ன சீர்வரிசை வருதுன்னு பார்க்கலாம். இவ அப்பா கிட்ட ஏதாவது இருந்தா தானே இவளுக்கு சீர்வரிசை கொடுத்தனுப்ப. இன்று இரவு 9:30 மணிக்கு பெரிய இடத்து பெண்.